ஹாய் மேட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முன்னாடிலாம் இத்தனை மணி நேரம் தான் வேலை அப்படின்னா கரெக்டான டைமுக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்த காலம் போய் இப்போ சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாமல் தான் எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் இங்கே ஆன்லைனில் ஃப்ரீலான்சிங்காக ஃபோட்டோ எடிட்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ எடுத்த ப்ராஜெக்டை கரெக்டான டைமுக்கு முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு நைட்டு பகல்னு கண் முழிச்சு தூங்காம கொள்ளாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னதான் நம்ம ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரெஸ்ட் இருந்தால் தானே ஹெல்த்தியாக இருக்க முடியும். பட் நம்ம ஹீரோ அதை பற்றி பெருசாக கண்டுக்காததுனால உடம்பு ஃபுல்லாகவே சின்ன சின்ன ரேஷஸா வந்து ஒரு கட்டத்துல உயிருக்கே அது ஆபத்தா மாறிடுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, இவனால பழையபடி நார்மலான லைஃபை வாழ முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே காமெடியாவும் பயங்கர எமோஷனலாவும் சொல்ற படம் தான் ஹார்ட் அட்டாக். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இவன் பேர் யூன். நம்ம யூனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவன் ஒரு போட்டோஷாப் டிசைனர். வீட்டுல இருந்து ஃப்ரீலான்சிங்கா ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படிதான் வழக்கம் போல இவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரல. ஆக்சுவலா இவ பேர் ஜே, நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம ஜே தான் கிளைண்ட் கிட்ட பேசி இவனுக்காக எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் வாங்கி கொடுக்குறா. டே என்னடா ஒர்க்லாம் முடிஞ்சதா? அந்த கிளைண்ட் வேற விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இன்னும் எத்தனை போட்டோஸ் பேலன்ஸ் இருக்குது? அதுவா இன்னும் 7 போட்டோஸ் இருக்குது. இன்னும் 7 இருக்கா? சொன்ன டைம்குள்ள முடிச்சிருவியா இல்ல கிளைண்ட் கால் பண்ணி டைம் கேட்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என்ன நடந்தாலும் சரி சொன்ன டைம்குள்ள நான் அதை முடிச்சு தரேன் அப்படின்னு பயங்கர ஃபாஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சொன்ன மாதிரியே நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்காந்து கம்ப்ளீட் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு கிளைண்ட் கிட்ட காட்டினா அவ இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னது இது, இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலாவே இல்லையே, இதுக்காகவா நாம இவ்வளவு காசு கொடுத்தோம், எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ள இது எல்லாத்தையும் டோட்டலா சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோவும் சரின்னு சொல்லி அங்க உட்காந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். பெருசா ஒண்ணும் பண்ணல, எல்லா போட்டோஸ்லயும் பேக்ரவுண்டை மட்டும் டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ணி கொடுக்க இதை பார்த்ததும் அந்த கிளைண்ட்டுக்கு செம குஷி. இப்பதான் வேற லெவல்ல இருக்குது, சூப்பர், உடனே எல்லா போட்டோஸையும் பிரிண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லவும் தான் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. அடுத்த நாள் நம்ம ஹீரோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தனோட அப்பா இறந்து போயிட்டாரு போல, அவரோட ஃபியூனரல்ல கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அங்க போறான். அங்க போயிட்டு ஃப்ரெண்டுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஒய்ஃபை இருக்கா, நான் கிளைண்ட்டுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல இதை கேட்டது ஃப்ரெண்டுக்காரன் செம டென்ஷன் ஆயிடுறான். டேய் நீ எல்லாம் மனுஷன் தானா, எங்க வந்து எதை கேட்டுக்கிட்டு இருக்க? டேய் கோவப்படாதடா, ரொம்ப அர்ஜென்ட்டா தான், ப்ளீஸ் டா ஒய்ஃபை இருந்தா சொல்ல, இங்க எதுவும் இல்ல, வெளியே போனா ஒரு மாங்க் நின்னுகிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அந்த மாங்கை போய் பார்த்து ஒய்ஃபை பாஸ்வேர்டை கேட்டு வாங்கிக்கிறான். இந்த குடும்பம்லாம் பத்தாதுன்னு அந்த ஃப்ரெண்டோட அப்பா போட்டோவை ஒரு இடத்துல வச்சு எல்லாம் சாமி கும்பிடுவாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற சுவிட்ச் போர்ட்ல லேப்டாப்பை சார்ஜ் போட்டு அங்கேயே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் கடுப்பான ஃப்ரெண்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து தயவு செஞ்சு உன்ட்டு கெஞ்சி கேட்கிறேன், நீ ஃப்ரீயா இருந்தா மட்டும் என்னோட ஃபியூனரலுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிருது. நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு தீவிரமா ஒர்க் பண்றான் அப்படின்னு பார்த்தா இவன் இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்குக்கெல்லாம் நிறைய பேர் செக் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த செக் லீஃபை பேங்க்ல கொடுத்து பணம் வாங்குறதே மறந்து போயிடுறான். நல்ல வேலை தற்செயலா இவன் அதை கவனிச்சதுனால அந்த செக் எல்லாம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே அதை பேங்க்கு எடுத்துட்டு போயிட்டு பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு பேங்க் வேலை முடிஞ்சதுமே அங்கிருந்து கிளம்பி இவனோட ஃப்ரெண்டு இன்னொரு கிராஃபிக் டிசைனரை போய் மீட் பண்றான். டே யூன் எப்பரா இருக்க, பார்த்து எவ்வளவு நாள் ஆயிருச்சு? ஆமா கேள்விப்பட்டேன், நீ ஏதோ ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு 4 நாளா தூங்கவே இல்லையாமே. ஆக்சுவலா 4 நாள்ல இப்போ வரைக்கும் 4.5 நாள் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோ தூங்காம கொள்ளாம வேலை பார்ப்பா நமக்கு நல்லாவே தெரியும். பட் இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 5 நாளா தூங்காம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். டே எதுக்குடா அப்படி உன் உடம்பை கெடுத்துக்கிட்டு வேலை பார்க்கற? என்ன பண்றது, கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாகணுமே, என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, சரி விடு. இது ஒருக்காம பாரு, இவனும் ஒன்ன மாதிரிதான் டிசைனிங்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஓ ஞாபகம் தான் வரும். ஆமா உன் கழுத்துல பின்னாடி அது என்ன, இதோ பொக்கல மாதிரி வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்ல இவனும் அவசர அவசரமா வீட்டுக்கு வந்து மொபைல் அதை போட்டோ எடுத்து பார்த்தா அம்மம் போட்ட மாதிரி கழுத்துக்கு முன்னாடி 2 பொக்கலம் வந்திருக்குது. ஸ்டார்டிங்ல அதை பெருசா கண்டுக்காம இவன் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். பட் போக போக உடம்பு ஃபுல்லாவே அரிப்பு எடுக்கவும் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்கேயும் போயிட்டு சும்மா இல்லாம கிளைண்ட் கிட்ட போன் பேசிக்கிட்டே இருக்க டாக்டர் இவனை செக் பண்ணி பார்த்துட்டு இது ஏதோ சாதாரண புண்ணு அப்படின்னு சொல்லி டேப்லெட் எழுதி கொடுத்துறாரு. சரின்னு டேப்லெட்டை வாங்கிட்டு பில் பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மொத்தமா 6700 ரூபா ஆயிருச்சு அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. வேற என்ன பண்றது, புண்ணு சரியாகணும் அப்படின்னா மாத்திரை போட்டு தான் ஆகணும். சோ கேட்ட பணத்தை கொடுத்துட்டு மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அதுல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட்டை போட்டு தூங்கணும் அப்படின்னு எழுதியிருக்க நம்ம ஹீரோ அந்த மாத்திரையை எடுத்து போட்டுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்கிடுறான். நைட்டுக்குள்ள வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சவன் தூங்கிட்டதுனால செம கடுப்பாகி காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா வாங்கின எல்லா மாத்திரையும் தீல போட்டு எரிச்சிடறான். இவனுக்கு ரேஷஸ் இருக்கிற விஷயம் ஜேக்கு தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவா. அது மட்டும் இல்லாம நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி வேற ப்ராஜெக்ட் வாங்கி தர மாட்டா. சோ அந்த ரேஷஸ் எல்லாம் மறைக்கிற மாதிரி ஃபுல் பாடியும் கவர் பண்ணி என்னதான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலும் அந்த ரேஷஸ் கொஞ்சம் கொஞ்சமா பரவி இப்ப கையிலையும் வர ஆரம்பிச்சிருது. இதை இப்படியே விட்டா பெரிய ஆபத்தா மாறிடும். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பெருசா செலவாக கூடாது அப்படின்னு அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணும்போது தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க உள்ள டாக்டர்ஸ் எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் அப்படிங்கிற விஷயம் தெரிய வர அன்னைக்கு நைட்டே கிளம்பி அங்க போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல பயங்கர கூட்டம். அட்மிஷன்
அட்மிஷன் போடுற இடத்துல ஒரு பெரிய கியூவே நிக்குது. வேற வழி இல்லாம அந்த கூட்டத்துல நின்று அட்மிஷனை போட்டு டோக்கனை வாங்கினா இவன் நம்பர் வரும்போது அசந்து தூங்கிடுறான். கொஞ்ச நேரத்துல திடீர்னு மொழி போறவன் எந்திரிச்சு போய் ரிசப்ஷன்ல கேட்டா உங்க நம்பர் 175 எத்தனை தடவை தான் கூப்பிடுறது, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனை வெயிட் பண்ண வச்சிடறாங்க. இவனுக்கு செம கடுப்பாயிருது. ஒரு 7000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெறும் 20 பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு 3 மணி நேரம் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 3 மணி நேரத்துல எத்தனை போட்டோஸ் எடிட் பண்ணி முடிச்சிருப்பேன் தெரியுமா, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வழி அவனை உள்ள கூப்பிட இவனு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு லேடி டாக்டர் வராங்க. ஆக்சுவலா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல மேடம், கொஞ்ச நாளாவே கை கால் கழுத்துன்னு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ரேஷஸ் வந்துருக்குது. உங்களை பார்த்தாலே தெரியுது சரியாவே தூங்க மாட்டீங்க போல. ஆமா மேடம், கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கிறதுனால மோஸ்ட்லி நைட் நேரம் தூக்கமே வராது. சரி உங்க ஷர்ட்டை தூக்குங்க, பாடியில செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நம்மால ரொம்பவே வெக்கப்படுறான். என்னாச்சு, ஷையா ஃபீல் பண்றீங்களா? நான் ஒரு டாக்டர், சோ எந்த கூச்சமும் படாம என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்ல இவனு சட்டையை தூக்கி காட்டுனா உடம்பு ஃபுல்லாவே அங்கங்கன்னு ஏகப்பட்ட ராஷஸ் இருக்குது. என்னது இது, வெறும் கை காலில் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப பார்த்தா உடம்பு ஃபுல்லாவே இருக்குது. சரி நான் இதுக்கு டேப்லெட்ஸ் எழுதி தரேன், மறக்காம அதை சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு 4 விஷயங்கள் சொல்றேன், ஒழுங்கா அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். முதல் விஷயம், நான் எழுதி கொடுக்குற எல்லா மெடிசன்ஸையும் கரெக்டா எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், நிறைய சீ ஃபுட் சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. மூணாவது விஷயம், என்ன நடந்தாலும் சரி நைட்டு 9 மணிக்குள்ள தூங்க ட்ரை பண்ணணும். கடைசி 4வது விஷயம், டெய்லியும் ஒரு அரை மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாலே உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சும்மா சொரிஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது. சரி நான் சொன்னதெல்லாம் கரெக்டா 1 மாசம் ஃபாலோ பண்ணுங்க, நான் உங்களை அடுத்த மாசம் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க இவனும் சரின்னு வாக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்படியே நாட்களோட கை கால் கழுத்துன்னு 2-3 இடத்துல மட்டும் இருந்த ரேஷஸ் உடம்பு ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி பாக்குறதுக்கே அம்மம் போட்ட மாதிரி ஆயிருது. சரி உடம்பு ஃபுல்லா அப்படி இருக்கே, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்லாம் இல்ல. இந்த நிலைமையில கூட சும்மா இல்லாம சட்டையை கழட்டி போட்டுட்டு உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி ஹீரோயின் சொன்னதை கொஞ்சமாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஜிம்முக்கு போயிட்டு அங்க லைஃப் டைம் மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு அன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணாம எனக்கு முடிக்க வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லி குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். ஆக மொத்தம் ஹீரோயின் சொன்னதை ஒண்ணு கூட உருப்படியா பண்ணவே இல்ல. அப்படியே 1 மாசம் கழிய ஹீரோயின் ஒரு டேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பால, கரெக்டா அந்த டேட்டுக்கு கிளம்பி இவளை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அவனும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நான் அவ்வளவு சொல்லியும் நீ ஒண்ணு கூட பண்ணல, சரி டேப்லெட்ஸாவது ஒழுங்கா எடுத்திருப்ப அப்படின்னு பார்த்தா அதையும் பண்ணல. எதுக்கு இப்படி எதையுமே பண்ண மாட்டேன் நடம் பிடிக்கிற? நான் சொன்னது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது டாக்டர், நீங்க என்ன 9 மணிக்குள்ள தூங்க சொன்னீங்க, பட் என்னோட வேலையில அது சாத்தியமே இல்ல. ஃப்ரீலான்சிங் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது, அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஓகே தான், பட் வேலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நம்ம உடம்பு ஹெல்த் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான் நினைக்கிறேன். ஒரு டாக்டரா நான் சொல்றது உனக்கு புரியல இல்ல பிடிக்கல அப்படின்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். அப்பதான் ஒருத்தர் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உனக்கு இதுல விருப்பமா அப்படின்னு கேட்க ஹீரோ இதுக்கு சரி அப்படின்னு சொல்லிடுறான். இந்த அடுத்த மாசத்துக்கான அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போதாவது நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல இவனு சரின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பழையபடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் 9 மணிக்குள்ள மாத்திரை போட்டு தூங்க சொல்லி இருப்பால, இவனு அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாக்குறான். பட் அந்த டைமுக்குள்ள இவனால எடிட்டிங் ஒர்க்கை முடிக்க முடியல. அந்த போட்டோல ஒரு பொண்ணோட நகை மட்டும் பாதியா இருக்குது. அதை பார்த்துட்டு எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மணி வேற 9 ஆக போகுது. இப்போ இதை எடிட் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால 9 மணிக்குள்ள தூங்க முடியாது. பேசாம அதை அப்படியே விட்டுறலாம். இந்த சின்ன விஷயத்தை யார் நோட் பண்ண போறாங்க? ஃபைலை சேவ் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு அந்த எடிட்டட் ஃபைலை ஜேக்கு சென்ட் பண்ணிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமே படுத்துறான். நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற நல்ல பழக்கமே இவங்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் சரி சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம பெர்ஃபெக்ட்டா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவான். பட் இப்போ இவன் தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நகத்தை அப்படியே எடிட் பண்ணாம விட்டான்ல, அதை நினைச்சு நைட்டு ஃபுல்லா அவனுக்கு தூக்கமே வரல. காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அங்க போயிட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இதை ட்ரெயினர் பார்த்துட்டு வந்து எழுப்பி விட பாதி தூக்கத்துல ஒர்க் அவுட் பண்ண முடியாம பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது தான் போனை இன்னும் ஆன் பண்ணல, அது சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரிய வருது. விறுவிறுன்னு ரூமுக்கு போயிட்டு போனை எடுத்து ஆன் பண்ணாதான் தெரியுது ஜே கிட்ட இருந்து போன் மெசேஜஸ் ஏகப்பட்டது வந்திருக்குது. என்ன ஏதுன்னு உடனே ஜேக்கு கால் பண்ண, நேத்து நீ அனுப்பின ஃபைல ஒரு பொண்ணோட நகம் பாதியை உடஞ்சிருக்கதை நான் நோட் பண்ணேன், அதை கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு உனக்கு கால் பண்ணா உன் போன் சுவிட்ச் ஆஃப். எதுக்கு உன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? இந்த மாதிரி எரர் இதுக்கு முன்னாடி நீ பண்ணதே இல்லையே, இப்போ என்னாச்சு உனக்கு, எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்க இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிருது. அப்படியே 1 மாசம் ஓட அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றான். இந்த தடவையாவது இவன் சொன்னதை கேட்டு எல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா உடம்புல கொஞ்சம் கூட ரேஷஸ் குறைஞ்ச மாதிரியே தெரியல. நான் சொன்னதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு வரியா இல்லையா? நாளுக்கு நாள் ரேஷஸ் அதிகமாயிட்டே தான் போகுது. நீ எனக்காக ஒண்ணு பண்ணு, இனிமேல் வேலை பார்க்கறத கொஞ்சம் கம்மி பண்ணு. இல்ல டாக்டர், என்னால அதை கம்மி பண்ண முடியாது. ஃப்ரீலான்சிங்கை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாதுல்ல, எனக்கு 24 மணி நேரமும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ப்ராஜெக்டை எடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா என் ப்ராஜெக்டை வேற ஒருத்தர் எடுத்துருவாங்க, எனக்கு வேலை இல்லாம போயிடும். அப்போ எதுவும் பண்ண முடியாது, உனக்கு ரேஷஸ் அப்படியே தான் இருக்கும். உனக்கு சொன்னாலும் புரியாது, எதை பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஒழுங்கா டேப்லெட்ஸ் மட்டுமாவது எடு அப்படின்னு சொல்லி அடுத்த அப்பாயின்மெண்ட்டையும் கொடுத்து விடுறாங்க. இங்க இருந்து கிளம்பி இவன் ஜேயை போய் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க இவனுக்கு ஷாக் கொடுக்கிற விதமா அவ ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஜாப் ஆஃபர் எடுத்துட்டு வந்திருக்கிறா. அது என்ன கம்பெனி தெரியுமா?
அதிதாஸ். இதை பார்த்தது இவனுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள டாக்டர் சொன்னதை நினைச்சு இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹீரோயினுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிடக்கூடாது, அதே சமயம் இந்த ஒர்க்கையும் சூப்பரா செஞ்சு கொடுக்கணும். ஸோ ரெண்டு விஷயத்தையும் ஈக்குவலா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண போகும்போது லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு ஃபைல்ஸை டவுன்லோட் பண்றது, நைட்டு கரெக்டா 9 மணி ஆனதுமே மாத்திரையை போட்டு தூங்குறது அப்படின்னு கஷ்டப்பட்டு ரெண்டு விஷயத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நைட்டு மாத்திரை போடுறதுனால என்ன ஆகுதுன்னா பயங்கரமா தூக்கம் வந்துடுது. ஸோ இவனால ஒர்க்கை கரெக்டான டைமுக்கு முடிக்கவே முடியல. மாத்திரையும் போடணும், அதே சமயம் தூங்கவும் கூடாது. ஸோ இவன் என்ன பண்றான்னா நைட்டு மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் தூக்கம் எதுவும் வந்துச்சு அப்படின்னா நேரா இவன் ஃப்ரெண்டை போய் பார்த்து அவன் கூட ஷெட்டில் காக் ஆடிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்றான். அப்படியே நாட்களோட இன்னைக்கு தான் டாக்டரை பார்க்கறதுக்கான அடுத்த அப்பாயின்மெண்ட் போல ஹாஸ்பிட்டல்ல பயங்கர கூட்டமா இருக்கவும் இந்த டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தலையில முக்காடை போட்டுக்கிட்டு அங்கேயே உட்காந்து வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு முக்காடெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் கூட இல்ல, இவன் மட்டும் தனியால உட்கார்ந்து இருக்க. இவன் பண்ற கூத்து எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பாத்துறா. நான் அவ்வளவு சொல்லியும் எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே தானே இருக்கிற, எனக்கு ஏதோ உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி நான் கொடுத்த எல்லா மாத்திரையும் போட்டிருக்க மாட்டேன், பேலன்ஸ் வச்சிருப்ப, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. இந்த நெக்ஸ்ட் மந்த்துக்கான அப்பாயின்மெண்ட். சப்போஸ் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க பிடிக்கல இல்ல வேற டாக்டர் எதுவும் வேணும் அப்படின்னா தாராளமா வேற டாக்டர் பாத்துக்கோ. இனிமேல் நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு அவனை எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. ஆக்சுவலா ஹீரோ ஒன்னும் வேணும்னே ஹீரோயின் சொல்றதை கேட்காமலாம் இல்ல, அவனுக்கு இந்த அதிதாஸ் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். அந்த வேலை எப்படி அவனுக்கு கிடைக்கும், அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் உடம்பையும் எடுத்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை ஒழுங்கா பண்றானான்னு பார்த்தா இவங்கிட்ட எடிட் பண்ண சொல்லி அதிதாஸ்ல இருந்து ஒரு போட்டோவை கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிருப்பான் போல. இதனால அந்த கம்பெனி அவங்களோட அடுத்த ப்ராஜெக்டை ஹீரோ கிட்ட கொடுக்காம இவன மாதிரியே இருக்கிற ஜெர்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட கொடுத்துறாங்க. இந்த ஜெர்ட் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஜே இருக்கால, அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் போல. இவன் ஒரு கிராஃபிக் டிசைனர் தான். இந்த விஷயம் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. இதை நினைச்சு வீட்டுல சோகமா படுத்திருக்க அப்போ இவன் அம்மா கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு லெட்டர் வருது. ஆக்சுவலா இவன் அம்மா ஒரு பழைய போட்டோவை இவன் கிட்ட கொடுத்து அதை எடிட் பண்ணி தர சொல்லியிருப்பாங்க போல. அதை கேட்டு லெட்டர் அனுப்ப இவன் அதை பண்ணி கொடுக்காம அப்படியே கேஷுவலா விட்டுறான். இருந்த ஒரு ப்ராஜெக்டும் கையை விட்டு போனதுனால அடுத்து பண்றதுக்கு எந்த ஒர்க்கும் வரல. இது பத்தாதுன்னு ஜே வேற அவ பாய் ஃப்ரெண்டு கூட ஜப்பானுக்கு கிளம்பி போயிடுறா. ஹீரோ அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒர்க்கும் இல்லாம சும்மாவே இருக்கிறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே புது வருஷம் பிறக்க போகுது. பட் அதை செலிப்ரேட் பண்றது கூட யாருமே இல்ல. ஆல்ரெடி ஹீரோயின் சொன்னதை கேட்காம அவ மனசை கஷ்டப்படுத்தி இருக்காள. சோ அவளை நேர்ல போய் பார்த்து சாரி கேட்டுரும் அப்படின்னு கடைக்கு போயிட்டு அவளுக்காக ஒரு கிஃப்ட்டை வாங்கி யூடியூப்ல வீடியோ பார்த்து அது மாதிரி கிஃப்ட்டை சூப்பரா ரேப் பண்றான். இந்த கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு ஆசையா அடுத்த நாள் ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க நம்ம ஹீரோயினை காணோம். அவளுக்கு பதிலா வேற ஒரு டாக்டர் இருக்காரு. டாக்டர் இம் இருக்காங்களா, அவங்க தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. டாக்டர் இன்னைக்கு வரமாட்டாங்க, லீவு. அவங்களுக்கு பதிலாக தான் நான் இன்னைக்கு டியூட்டி பார்க்குறேன், இருங்க அவங்க கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண டாக்டர் அவங்க கிட்ட டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, சும்மா சொரியாம கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுங்க அப்படின்னு ரிப்ளை பண்ணவும் இதை ஹீரோவும் பார்த்துட்டு நடந்த எல்லாத்துக்கும் நீங்க சொன்னதை கேட்காததுக்கும் சாரி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றான். இதை உடனே ஹீரோயினும் பார்த்துட்டு கரெக்டான டைமுக்கு மாத்திரையை போடு, நாள் முழுக்க சிஸ்டம்ல உட்காராம 2 நாளைக்கு ஆஃப் பண்ணி போட்டுட்டு பீச்சுக்கு போ, சன்ரைஸை பாரு, மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோ, நான் உன்னை கூடிய சீக்கிரமே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் நம்மளும் அடுத்த நாளே பேக்ல ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு பீச் கோயில் அப்படின்னு சுத்தி லைஃப் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்றான். என்னதான் வெளியே ஜாலியா இருந்தாலும் இவன் மைண்ட் ஃபுல்லாவே ஒர்க்குன்னு அந்த நினைப்பாவே தான் இருக்குது. கூடிய சீக்கிரமே நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு அங்க இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க கரெக்டா ஜே கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஜேயும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து போட்டோஸ் எடுத்திருப்பாங்க போல. அதை ரீடச் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்க இவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். ஏன்டா என்னாச்சு, எதுக்காக எடிட் பண்ணி தர மாட்டேன், பின்ன நீ பாட்டுக்கு நான் அம்போன்னு தனியா விட்டுட்டு போயிட்ட, டேய் லைஃப்ல அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், என்னால எப்பவுமே அவங்க கூட இருக்க முடியாது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஒன்றும் இல்லை, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு என்னை எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு என் பாய் ஃப்ரெண்டு சொன்னதுனால உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. பட் ஏதாவது எனக்கு ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு தான் நான் கொடுப்பேன். நீ இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சூப்பராக எடிட் பண்ணி அனுப்பிவிடு, அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகும். இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. ஜேயோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருப்பா போல. அந்த வீடியோவை பார்த்து சந்தோஷத்தில் நம்மளுக்கு கண்ணீரே வந்துடுது. டாக்டரை பார்க்கறதுக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் வரவும் ஹீரோயினுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தால அதை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ண போறான் அப்படிங்கிற குஷியில இவன் ஆசையா ஹீரோயினை போய் பார்த்தா அவ ஒரு மாதிரி உம்முன்னு அமைதியாவே இருக்கிற, அவனை பெருசா கண்டுக்கவே இல்லை. இவன் கிஃப்ட் எடுத்துட்டு போயிருந்தால அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்து இதை நான் உனக்காக எப்போ வாங்கி வச்சுட்டேன், நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிரு சரியா, முன்ன மாதிரிலாம் இல்ல, இப்பெல்லாம் நீ சொல்றத ஒழுங்கா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இவகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. இதை பார்த்து மனசு கேட்காத ஹீரோ என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் அவ ஒரு விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா நம்ம ஹீரோயின் ஒரு பேஷண்ட்
பேஷண்ட்டுக்கு ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறா. பட் ரொம்ப நாள் ஆகி அந்த பேஷண்ட்டுக்கு சரியாகாததுனால நீ எல்லாம் என்ன டாக்டர், போய் ஒழுங்கா டாக்டருக்கு படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி பேஷண்ட் இவளை திட்டி விட்டுட்டாங்க போல. அதை நினைச்சதா அப்படி சோகமா இருக்கிறா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்றா. அது என்னன்னா, நம்ம ஹீரோக்கு உடம்புல இருந்த ரேஷஸும் சரி, கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையமும் சரி கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் ஜே இவனை கூப்பிட்டு விட, இவனு என்ன ஏது அப்படின்னு போய் பார்த்தா அவ ஒரு போட்டோவை எடிட் பண்ண தர சொல்லி கேட்டிருப்பாள. இவனு அதை பண்ணி கொடுத்திருப்பான். பட் அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறது இவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதை கொஞ்சம் கலர்ஃபுல்லா பண்ணி தர சொல்லி கேட்க, இவன் அவ சொன்ன மாதிரியே நல்லா பிங்க் கலர்ல எடிட் பண்ணி வச்சுட்டு ரேஷஸுக்கெல்லாம் மருந்து போடலாம் அப்படின்னு சட்டையை கழட்டிட்டு பார்த்தா உடம்புல ஒரு ரேஷஸ் கூட இல்ல, டோட்டலா எல்லாமே சரியாயிருச்சு. உடனே இதை ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு அடுத்த நாளே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவகிட்ட காட்ட, அவளும் பாடி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, பரவாயில்லையே நீ முழுசா குணமாயிட்ட போல, அப்போ இனிமேல் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டாம், நீயும் மாசம் மாசம் என்ன வந்து மீட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிருது. ஆக்சுவலா நம்மளுக்கு ஹீரோயின் மேல லவ் இருக்கும் போல. பட் அதை சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தா எப்படி சொல்லணும்னு தெரியாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு வந்தது இதை பத்தி நினைச்சு பார்த்து இவனால நிம்மதியா இருக்கவே முடியல. நேரா கிளம்பி இவன் ஃப்ரெண்டை போய் பார்த்து அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புலம்ப, டேய் நம்ம காலேஜ் படிக்கும்போது இப்படி ஒரு நிலைமையில தான் நானும் இருந்தேன், ஏதோ ஹார்ட்டே ப்ரோக் ஆனது மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். அதுல இருந்து மீண்டு வரதுக்கு நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன விஷயம் பண்ண பிடிக்குமோ அதுல உன் மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு ஃப்ரெண்ட் அட்வைஸ் கொடுக்க, இவன் நேரா வீட்டுக்கு வந்து சிஸ்டம் ஆன் பண்ணி ஒரு போட்டோ எடுத்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே இவனுக்கு 2-3 ப்ராஜெக்ட்ஸும் வர பழைய மாதிரி ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படிதான் ஒரு நாள் வழக்கம் போல ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு டிசைனர் ஃப்ரெண்ட் இருக்கால, அவன் கால் பண்ணி நேர்ல மீட் பண்ணணும் வா அப்படின்னு கூப்பிட ஹீரோவும் அவனை மீட் பண்ண போறான். அங்க போனாதான் தெரியுது அவன் ஹீரோ கிட்ட ஒரு புது ப்ராஜெக்டை கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்க, நம்மளால தான் ப்ராஜெக்ட்ஸுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கானே, உடனே இதை ஓகே பண்ணிடுறான். பட் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ப்ராஜெக்டை நார்மலா ஒருத்தர் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 2 மாசமா தான் ஆகும். பட் 2 வாரத்திலே முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாம இவனை அக்செப்ட் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த விஷயம் ஜேக் எப்படியோ தெரிய வர அவ உடனே கால் பண்ணி, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் பெங்க் ஏதோ கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஏதோ ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காமே, உனக்கு தான் நல்லா தெரியும்ல அந்த ப்ராஜெக்டை முடிக்க 2 மாசம் ஆகும் அப்படின்னு, பிற எந்த நம்பிக்கையில 2 வாரத்துல முடிச்சு தரேன்னு ஒத்துக்கிட்ட, இப்பதான் உடம்பு கொஞ்சமாவது தெரிய இருக்குது, இந்த நிலைமையில மறுபடியும் அதை கெடுத்துக்க போறியா, என்ன கேட்காம எதுக்கு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து அப்படின்னு திட்ட, என்னால அதை சீக்கிரமே செஞ்சு முடிக்க முடியும், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். அவ்வளவு பெரிய ஃபைல 2 வாரத்துல முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தூக்கம் இல்லாம வேலை பார்த்தா தான் முடியும். சோ பழையபடி 2 வாரம் கிட்டத்தட்ட 14 நாள் தூக்கமே இல்லாம வேலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேலையையும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். சரியா தூக்கம் இல்லாததுனால தானே உடம்புல ரேஷஸ் வந்துச்சு. இப்ப மறுபடியும் அதே மாதிரி நாள் ஆக ஆக உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா ரேஷஸ் வர ஆரம்பிச்சிருது. 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படின்னு கிட்டத்தட்ட 12 நாளா தூங்காம கொள்ளாம வேலை பார்த்துக்கிட்டே இருந்ததுல உடம்பு ஃபுல்லாவே ரேஷஸ் வரது மட்டும் இல்லாம யூரின் போகும்போது பிளட் வர ஆரம்பிச்சிருது. அப்பயும் உடம்ப சரியா கவனிக்காம ப்ராஜெக்ட முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டே இருக்க திடீர்னு உடம்புக்கு முடியாம பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். நல்ல வேலை அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோக்கு அந்த வேலையை கொடுத்தாலும் ஒரு டிசைனர் ஃப்ரெண்டு, அவன் வரப்போய் ஹீரோ மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கான். இவன் கண் முழிச்சதும் என்னாச்சு எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிப்பான்னு பார்த்தா, நீ இன்னும் நான் கொடுத்த வேலையை முடிக்கவே இல்லை, நமக்கு என்ன நடந்தாலும் சரி கரெக்டா ஒர்க் பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே, ஒன்னும் இல்ல உன்னோட கம்ப்யூட்டரை நான் இங்கே எடுத்துட்டு வந்துட்டேன், நீ பொறுமையா படுத்துக்கிட்டு எனக்கு வேலையை முடிச்சுட்ட அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பதான் நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறோம் அப்படிங்கறதே ஹீரோக்கு புரிய வருது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே குப்பை கிடங்கு மாதிரி கிடக்குது. அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நேரா ஹீரோனை பாக்குறதுக்கு ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு போறான். இவன் அங்க பார்த்ததுமே இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க, இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன், சும்மா உன்னை பார்த்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தான் இங்க வந்திருக்கிறேன். ஒரு நாள் நீ என்ன பீச்சுக்கு போக சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ சொன்னதுக்காக நானும் பீச்சுக்கு போனேன். நான் அந்த மாதிரி போய் பீச்சில் உட்காந்து சன்செட்டை பார்க்கணும் அப்படின்னு என்னைக்கும் ஆசைப்பட்டதே இல்லை. பட் நீ அன்னைக்கு சொன்னதுக்காக நான் அதை என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். என்ன பொறுத்தவரை அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஆனா என்னன்னு தெரியல, அன்னைக்கு மணிக்கணக்கா பீச்சில் உட்காந்து சன்செட்டை பார்த்தேன், மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் உன்னை ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது என் மனசுக்கு அதே மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு கையை கொடுக்க, இவனு சிரிச்சுக்கிட்டே கையை கொடுக்கும்போது தான் இவன் கையில ரேஷஸ் இருக்கிறத நோட் பண்றா. என்னது உனக்கு எது இல்ல சரியாயிட்டு அப்படின்னு சொன்ன, என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு இவனை ஃபுல்லா செக் பண்ணும்போது தான் உடம்பு ஃபுல்லாவே ரேஷஸ் இருக்கிற விஷயம் தெரிய வருது. பழையபடி இவனுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு கூடவே நெக்ஸ்ட் மந்த்துக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு உடம்பு நல்லா பாத்துக்கோ சரியா, உனக்கு இது குணமாயிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன பார்க்க வரமாட்டல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஹீரோயினை பார்க்க இவங்க 2 பேருக்கு இடையிலையும் காதல் மலர்ந்த மாதிரி காட்டி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இது மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை.